இன்று நாம் சுற்று பற்றி பேசுவோம். அணை குழாய் திசைமாற்றி. எனவே இது மழைநீரை சேகரிக்க நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல தயாரிப்பு. அது தண்ணீரை ஒன்று இழைக்கிறது. அணை குழாய் அல்லது அணைக்கட்டு. எனவே உங்களிடம் மழை பீப்பாய் இருந்தால் அல்லது ஐபிசி அல்லது வேறு வகையான சேமிப்பு பாத்திரம், அந்த குழாயிலிருந்து பெரும்பாலான தண்ணீரை வெளியே இழுத்து பக்கவாட்டில் சேமித்து வைப்பது மிகவும் நல்ல வழி. அல்லது நீங்கள் விரும்பினால் கூட நீங்கள் ஹோஸ் ஃபிட்டிங்கை போடலாம் அல்லது இந்த பாட் ஃபிட்டிங்கை இயக்கலாம் மற்றும் பூல் டாப் அப்களுக்கு நேரடியாக உங்கள் குளத்திற்கு ஹோஸை இயக்கலாம். எனவே மழை பெய்யும் நேரத்தில் உங்கள் குளம் அதிகமாகும் அளவை அது அதிகரிக்கிறது. எனவே இது செயல்படும் முறை மிகவும் எளிமையானது. இது ஒரு நல்ல பசை இல்லாத நிறுவனம். நான் அதை வெளியே எடுத்து காட்டுகிறேன். உள்ளே இந்த நல்ல சிறிய பிடிப்பு சாதனம் இங்கே உள்ளது. இந்த நீர்த்தேக்கம். எனவே மழை பெய்யும் போது பொதுவாக அனைத்து தண்ணீரும் அது பொதுவாக குழாயின் வெளிப்புறத்தில் ஒட்டிக் கொண்டிருக்கும். எனவே அந்த மண்டலத்தில் தண்ணீர் விழுகிறது. பின்னர் அங்கே ஒரு நல்ல சிறிய வடிகட்டி உள்ளது. எனவே இது அமைப்பு வழியாக செல்லும் எந்த இலைகளையும் நிறுத்துகிறது. எனவே உங்களுக்கு மேலே மழை பெய்ய வேண்டிய அவசியமில்லை. இருப்பினும் உங்களிடம் நிறைய இலைகள் இருந்தால் கணினியில் ஒரு மெல்லிய திரையிடப்பட்ட கண்ணை மழை தலையை மேலே வைக்குமாறு நாங்கள் பரிந்துரைக்கலாம். வீட்டு வசதியின் மேல் பகுதியில் இந்த சிறிய சாதனம் உள்ளது. அதை நாங்கள் மழைநீர் ஓட்ட திசைமாற்றி என்று அழைக்கிறோம். எனவே குழாயின் மையத்தில் தண்ணீர் வந்தால் அது தண்ணீர் அடிக்கும் போது அது அதை வெளியில் தள்ளும். பின்னர் நீங்கள் முடிந்தவரை கைப்பற்றுவதை உறுதி செய்கிறது. இது 2 பொருத்துதல்களுடன் வருகிறது. அவற்றில் ஒன்று இந்த 1.25 அங்குல பார் பொருத்துதல் மற்றும் இது 1 மணி நேரத்திற்கு சுமார் 1200 லிட்டர்களை பிடிக்க முடியும். அதாவது 1 மணி நேரத்திற்கு சுமார் 300 கேலன்கள். எனவே நீங்கள் அதை இங்கே பார்க்கலாம். எப்படி தண்ணீர் குழாயில் ஒட்டிக்கொண்டு பார் பொருத்தி வழிகிறது என்பதை பார்க்கலாம். பின்னர் நான் இதை கழற்றினால் இந்த 12 மில்லிமீட்டர் பொருத்துதலும் எங்களிடம் உள்ளது. இது 12 மில்லிமீட்டர் ஹெலிகான் ஹோஸ் ஃபிட்டிங்கிற்கு பயன்படுத்தப்படுகிறது. எனவே நீங்கள் அங்கு உங்கள் குழாய் மேல் கிளிக் செய்யலாம். அங்கு இருந்து அதிக அளவு மழை நீரையும் வெளியேற்றலாம். இது 1 மணி நேரத்திற்கு சுமார் 600 லிட்டர்கள், அதாவது 1 மணி நேரத்திற்கு சுமார் 150 கேலன்கள். இந்த அலகு அளவை கருத்தில் கொண்டு அந்த சிறிய பொருத்தத்திலிருந்தும் நீங்கள் நிறைய மழையை பிடிக்கப் போகிறீர்கள். எனவே இங்கு தண்ணீர் ஓடுவதை காணலாம். அந்த முனையிலிருந்து ஏராளமான நீர் வெளியேறுவதை நீங்கள் காணலாம். அது உண்மையில் உங்கள் பீப்பாய் அல்லது உங்கள் சேமிப்பக சாதனத்தை மிக விரைவாக யூனிட்டை பற்றிய மற்றொரு நல்ல விஷயம் இந்த ஆன் ஆஃப் சுவிட்சை பெற்றுள்ளது. எனவே தண்ணீர் வழியே செல்ல அனுமதிக்க நீங்கள் அதை வழக்கமாக வைத்திருக்கும் போது நீங்கள் அதை அணைக்கலாம். எனவே அல்லது மழைக்காலமாக நிரம்பியிருந்தால் உதாரணமாக உங்கள் பீப்பாயில் தண்ணீரை சேகரிக்க விரும்பவில்லை என்றால் நீங்கள் மீண்டும் செல்ல தயாராக இருக்கும்போது அதை இயக்கலாம். அதுவும் அவ்வளவுதான். நிறுவ மிகவும் எளிதானது, சூப்பர் கச்சிதமானது, டவுன் பைப்பில் அழகாக நேர்த்தியாக தெரிகிறது. இது அதிகமாக ஒட்டிக்கொள்வது அல்ல, ஆனால் குழாய் திசைமாற்றி. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தகவல் தேவைப்பட்டால் இணையதளத்திற்கு செல்லவும். அங்கு உங்களுக்கு தேவையானதை காணலாம். பார்த்ததற்கு நன்றி.